அளவு முறைகளின் அட்டவணை பீரியாடிக் டேபிள் என்றால் என்ன? எளிய விளக்கம் அளவு முறைகளின் அட்டவணை என்பது உலகில் உள்ள அனைத்து வேதியியல் தனிமங்களையும் காட்டும் ஒரு படவியலாகும். நீங்கள் பார்க்கும் அனைத்தும் உங்கள் உடல், தண்ணீர், காற்று, இன்னும் விண்மீன்கள் கூட இத்தனிமங்களால் உருவாகியுள்ளது. சிறிய வரலாறு நீண்ட காலத்திற்கு முன் அறிவியலாளர்கள் தங்கம், வெள்ளி, ஆக்சிஜன் போன்ற தனிமங்களை கண்டுபிடித்தனர். 1921 டிமிட்ரி மெண்டலேவ் என்ற அறிவியலாளர் முதல் அளவுமுறை அட்டவணையை உருவாக்கினார். அவர் தனிமங்களை ஒழுங்குபடுத்தினார் மற்றும் சில தனிமங்களுக்கு ஒரே மாதிரியான பண்புகள் இருப்பதை கவனித்தார். இன்றைய அட்டவணை ஒவ்வொரு தனிமத்தின் அணு எண், அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அட்டவணை எப்படி அமைக்கப்பட்டுள்ளது? வரிசைகள் பீரியட்ஸ் இடது பக்கம் முதல் வலது பக்கம் வரை செல்கின்றன. மொத்தம் 7 வரிசைகள். ஒவ்வொரு வரிசையும் ஒரு புதிய எலக்ட்ரான் அடுக்கு சேர்க்கிறது. பத்திகள் குரூப்ஸ் மேலிருந்து கீழாக செல்கின்றன. மொத்தம் 18 குழுக்கள். ஒரே குழுவில் உள்ள தனிமங்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை காட்டும். தனிமங்களின் வகைகள் லோகங்கள், மெட்டல்ஸ் மின்னும், உறுதியானவை வெப்பம் மற்றும் மின்சாரம் கடத்தும் திறன் அதிகம். அட்டவணையின் இடது மற்றும் மைய பகுதியில் காணப்படும் எடுத்துக்காட்டு இரும்பு இஃபி, தங்கம் ஏயு. அலோகங்கள் நான் மெட்டல்ஸ் மின்னாது, வெப்பம் கடத்த மாட்டாது. அட்டவணையின் வலது பக்கத்தில் காணப்படும் எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் ஓ, கார்பன் சி. மெட்டலாய்ட்கள் மெட்டலாய்ட்ஸ். லோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் நடுவிலான பண்புகள் வளைந்து செல்கின்ற கோட்டுக்கு அருகே ஜிக்-ஜாக் லைன். காணப்படும் எடுத்துக்காட்டு சிலிக்கான் சாய். சிறப்பு குழுக்கள் நினைவில் வைக்கவும். குழு எண் குழு பெயர் வினோதமான தகவல். குழு 1 ஆல்கலி லோகங்கள் மிக அதிகமாக எதிர்வினை செய்கின்றன. தண்ணீரில் வெடிக்கும். குழு 2 ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். குழு 1 ஐ விட குறைவான எதிர்வினை. குழு 17 ஹாலஜன்கள் உப்புகளை உருவாக்க விரும்புகின்றன, மிகவும் எதிர்வினை செய்கின்றன. குழுப்பையினர் நோபல் வாயுக்கள் மிகவும் அமைதியானவை, பெரும்பாலும் எதிர்வினை செய்யாது. என்ஓஸ்கி என்ற அளவுமுறை அட்டவணை முக்கியமானது. தனிமங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை அறிவியலாளர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒரே மாதிரியான தனிமங்களை காண்பிக்கிறது. எதிர்வினைகளை முன்னறிவிக்க உதவுகிறது. இது வேதியியலின் எழுத்துமறை போன்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.